திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புத்தத்வ ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படும் காணியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையை போலீசார் அகற்றுவதற்கு முயற்சிப்பதாக கூறி நவம்பர் 16ஆம் தேதி பலாகொட கசப்பதேரர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இருப்பினும் சம்பந்தப்பட்ட காணியில் கடற்கரை கரையில் உணவகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது பின்னர் தெரிய வந்தது. கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தினர் உணவகத்தை அகற்றுவதற்கு முயற்சித்தமையே எதிர்ப்பிற்கான பிரதான காரணம் என்பது பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியதற்காகவும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்திற்காகவும் 11 சந்தேக நபர்கள் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பெயரிடப்பட்டிருந்தனர். குறித்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. திருகோணமலை துறைமுக போலீசார் இன்று அனைத்து விசாரணைகளை நிறைவு செய்து குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். பிரதிவாதிகளின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குறைந்தபட்சம் 2 சந்தேக நபர்களுக்கேனும் பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் பலாங்கொட கசப்பதேரர் உள்ளிட்ட 10 பேருக்கும் பிணை வழங்கப்படாமல் இந்த வழக்கை பிப்ரவரி 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்க திருகோணமலை நீதவான் உத்தரவிட்டார்.